முதலமைச்சருக்கு ஒரு பங்களா கட்டினாங்க, ஒரு வீடு கட்டினாங்கன்றதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அதை காட்டி பிஜேபிக்காரன் ஒழிச்சதான் சொன்னேன். ஒழிக்கிறதெல்லாம் EVMல ஒழிச்சுட்டு காரணத்தை கற்பிக்கிறதுக்கு அதை வச்சு எடுத்துட்டு போய் தயவு செய்து மோடி அவர்களே இதை ஒரு புத்தகமாகவோ அல்லது ஒரு பெரிய ஒரு அறிக்கையாக வெளியிடுங்க. நீங்க நாணயஸ்தனா இருந்தா அது செய்யுங்க. வணக்கம் தோழர்களே, ரோசோ செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் RSSன் தலைவர் மோகன் பகவத் அவர்களை பற்றி அவருடைய பிறந்த நாள் 75 வயது நிறைவு பிறந்த நாளில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் RSS சீஃப் டெடிகேட்டட் என்டையர் லைஃப் டு சோசியல் சேஞ்ச் என்று சொல்லியிருக்கிறார். RSS தலைவர் மோகன் பகவத் சமூக மாற்றத்திற்காக தனது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர் என்று சொல்லி அவர் பேசியது 7 கால செய்தியாக வந்திருக்கிறது. நீங்கள் கவனிக்கணும், அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, அவருடைய பணிகள் மோஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மாற்றத்தை, சமூக மாற்றத்தை உருவாக்குவதாக இருந்தது என்று அவர் சொல்லுகின்றார். சமூக மாற்றம்னா என்ன? சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிறது, மக்களுக்கிடையே இசைவை ஏற்படுத்துவது, ஹார்மனி ஏற்படுத்துவது, அவர்களை எல்லாம் படிக்க செய்வது, கல்வி அறிவு கொடுப்பதற்கான வழிகள், அதற்கான கொள்கை பரிந்துரைகள், இதெல்லாம் செய்யறது டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ். அதெல்லாம் அவருடைய அதிகாரத்தை வச்சு செய்யலாம். ஏன்னா பல மாநிலங்களில் அவங்களுடைய அரசுகள் தான் இருக்குது, அதனால் செய்யலாம் அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னம்னா, இந்த பாருங்களேன், அவர் இந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் எங்கே வருது பாருங்கள், சோஷியல் சேஞ்ச்ன்றது மோடி குறிப்பிட்டது தான். He described Mr. Bhagawat's tenure as the most transformative period in the 100-year journey of RSS. RSS-உடைய ஒரு நூற்றாண்டு கால அந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா, இவருடைய தலைவராக இருந்த சர்ச்சன் சலாக் அப்படின்னா தலைவர், சமக்கிறது பேர் தான் எல்லாமே வைப்பாங்க RSS-ல. அதில் இருந்துச்சு. He pointed out the changes brought by him. என்ன விதமான மாற்றங்கள் பாருங்களேன். சேஞ்ச் இன் யூனிஃபார்ம், அது வரைக்கும் டவுசர் போட்டுட்டு இருந்தவங்களுக்கு பேண்ட்டு போட்டார். அடுத்தபடியாக மாடிஃபிகேஷன் த சிக்ஷா வர்க் ட்ரைனிங் கேம்ப் இருக்கு இல்லையா, அதில் மாடிஃபிகேஷன் பண்ணார். என்ன விதமான ட்ரைனிங் தெரியல. பகவத் அடுத்த எவால்விங் சமூகத்தினுடைய மாறி வரும் தேவைகளை எல்லாம் அவர் அட்ரஸ் பண்ணார். அதாவது COVID-19 பேண்டமிக் அப்போ இன்க்ரீஸ்ட் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி டு கண்டினியூ த ஒர்க் ஆஃப் RSS. டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்களா RSS? எங்கேயாவது COVID-19 அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை தமிழ் தெரிஞ்ச நீங்கள் எந்த மாநிலத்தில் வேணாலும் இருக்கலாம். கோவிட் அப்போ நீங்கள் எந்த இடத்துலாவது கோவிட் அந்த பேண்டமிக் அந்த நோய் தாக்கிய போது எங்கேயாவது நீங்கள் RSSகாரங்க உதவி செஞ்சதை பார்த்துருக்குறீங்களா? எங்கேயாவது? மக்களே தயவு செஞ்சு ஃபீட்பேக்கில் எனக்கு போடுங்க. அப்படி இதெல்லாம் சேஞ்சஸ் அவர் பண்ணாராம். அவருடைய கேரக்டரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னம்னா, மக்களை, இளைஞர்களை சங் பரிவாரோடு கொண்டு வந்து நினைச்சார். அதெல்லாம் அவர் பண்ணார். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா, மோகன் பகவத் செஞ்ச சமூக மாற்றம் என்ன? தயவு செய்து மோடி அவர்களே இதை ஒரு புத்தகமாகவோ அல்லது ஒரு பெரிய ஒரு அறிக்கையாக வெளியிடுங்கள். நீங்கள் நாணயஸ்தனாக இருந்தால் அது செய்யுங்க. எவ்வளவோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வெள்ளம் போகுது. நம்மளுடைய புகழ்பெற்ற இந்து மதத்தினுடைய புனித தலங்கள் எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகுது. அங்கே எங்கேயாவது RSS நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை பீகாரில் வெள்ளம் வந்துச்சா பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இங்கே வந்துச்சா வெள்ளம் பார்த்தீங்களா? RSS பார்த்தீங்களா? இல்லை தென் மாவட்டங்களில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த மாவட்டங்களில் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போச்சா அப்போ RSS பார்த்தீங்களா? எந்த இடத்துல RSSனுடைய சேவையை நீங்கள் பார்த்தீங்க? ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் அவர்களே முன்வந்து வாலண்டியராக சேவை செஞ்சாங்கன்னு எந்த இடத்த நீங்கள் சொல்லுங்கள், ஃபோட்டோ காட்டுங்க. இவ்வளோ ஊடகங்கள் வருத. இப்போ நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் அவங்க போகிறாங்க, அவங்க போட் எடுத்துகிட்டு போகிறாங்க, மக்களை மீட்கிறாங்க. ஏதோ எந்த இடத்துலையாவது RSS பார்த்துருக்கீங்களா? இல்லை கேரளாவில் அவ்வளோ பெரிய மண் சரிவு ஏற்பட்டுச்ச RSS பார்த்தீங்களா? என்ன இவங்க செஞ்ச சமூக சேவையெல்லாம்
கலவரத்தை உண்டாக்கியது. பீகார் மாடல், மோடி அமித்ஷா போன்ற கலவரத்தை பின்னின்று அதிகாரத்துடன் நடத்தியவர்களை தேச அளவில் முன்னிறுத்தி அவர்களுக்கு பிரதமர் பதவியும் உள்துறை அமைச்சர் பதவியும் கொண்டு வந்துட்டு நாட்டையே இந்துத்துவமயமாக்குனது தான். அது நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டு போங்க. நீங்கள் புதுசாக ஒரு கிரேடத்தை சூட்டுறது தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. நான் இதை வெறும் உங்களுடைய சிந்தனைக்காகவே சொல்கிறேன் தோழர்களே. இவங்க செஞ்ச சமூக சேவைன்றது ஒரு பள்ளிக்கூடம். இப்போ சூர்யா இருக்கார், அவர் என்ன பண்ணுறாரு, +2 படிச்சுட்டு மருத்துவம் படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு மருத்துவம் சீட்டு கிடைச்சதுன்னா அவங்களுக்கு அப்படியே முழு படிப்புக்கும் உதவுறாரு. அப்படி பலருக்கும் உதவுறாரு. ஈழத்தமிழ் மக்கள் ஏதாவதுன்னா அதுக்கு அது ஒரு உதவுறாரு. புரியுதுங்களா? நம்ம விஜய் அவர்களுக்கு +2ல் நல்லா படித்த மாணவர்களுக்கு அவர் உதவுவார். ரைட், பரவாயில்ல, உதவுறாரு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒன்று ஒன்று செய்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் ஏதாவதுட்டு பழங்குடி மக்கள் படிக்கிறதுக்கான ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாங்க, சேவை பண்ணாங்க. பணத்துக்கெல்லாம் குறவில்லை. பல லட்சக்கணக்கான ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டி வச்சுருக்கிறாங்க இப்போ டெல்லியில். அதை பற்றி யாரும் கண்டுக்கல. முதலமைச்சருக்கு ஒரு பங்களா கட்டினாங்க, ஒரு வீடு கட்டினாங்கன்றதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அதை காட்டியே பிஜேபிக்காரன் ஒழிச்சு தான் சொன்னேன். ஒழிக்கிறதெல்லாம் EVMல ஒழிச்சுவிட்டு காரணத்தை கற்பிக்கிறதுக்கு அதை வச்சு அனுப்பிச்சிட்டு போய் இதை நம்ம அறிவு கேட்டோம். மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க பாவம் தெரில. எங்கே நீங்கள் சேவை பண்ணீங்க? ஏன் இன்றைக்கும் மகாராஷ்டிரா, நாக்பூர் அங்கே தானே பிறந்தீங்க. அந்த மகாராஷ்டிராவில் இன்றைக்கும் மக்கள் தண்ணீர் பெண்கள்னு இருக்கிறாங்களே, பல மைல்கள் நடந்து சென்று தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்து சேர்க்கறதுக்காகவே அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு வாடுறாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கு இந்த ஆர்எஸ்எஸ்? ஒரு கொள்கை வகுப்பு கிடையாது. ஏன் அந்த ஜாதிக்காரன் அப்படி தான் சாகணும், அவ்வளோதான். மேலே யார் இருக்கணும்? ஃபட்னாவிஸ் போன்ற ஆட்கள், சித்பவன் பிராமணா அவன் மேலே இருக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கும் பிஜேபி தலைவரை யாரை கொண்டு வரலான்னு பேச்சு அடிப்படுது, ஃபட்னாவிஸ் பேர் அடிப்படுது. ஏன்? சித்பவன் பிராமின். ஏன்? அந்த சித்பவன் பிராமணர்களுடைய கட்சி ஆர்எஸ்எஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆர்எஸ்எஸில் யார் தலைவராக வர முடியும், யாரை கொண்டு வருவாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். அவ்வளோ பெரிய அதிகார பீடம், சாணக்கிய பரம்பரை இவங்கெல்லாம். இதுக்கு தான் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு பேசுவாங்க வலதுசாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உண்மையை பொய்யை வந்துட்டு உண்மையாகவே ஆக்கி பேசுகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தான். இதான் நீங்கள் செஞ்சுருக்க தேச சேவை. பன்னா பிரமுக்ஸு வாக்காளர் பட்டியலில் பூந்து விளையாடுறது, ஒரே ஆளை வச்சுக்கிட்டு 4 மாநிலத்தில் ஓட்டு போடுறது, இதெல்லாம் தான் நீங்கள் செய்கிறது. செஞ்சுவிட்டு தேச சேவை, சமூக மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மோடியை விட்டு புழுவ வேண்டியது. ஏன்னா பதவியில் இருக்கிறவன் புழுவுனா 10 பேர் போடுவான்ல. இப்போ வெறும் ஆள் மோடி இதை பேசுனானே யாராவது போடுவானா? பிரதமர் மோடி பேசினார், உடனே போட்டுற வேண்டியது, இப்போ பணம் பிடிச்சி மாட்டிட வேண்டியது. அப்படியே எனக்கு மோடியை பற்றியும் தெரியும், ஆர்எஸ்எஸை பற்றியும் தெரியும், அவங்களுடைய செயல்பாடு கொள்கை எல்லான்றதும் தெரியும். புரியுதுங்களா? ஏன்னா பஞ்சாப் தாட்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் படிக்கிறதுக்கு. எனவே மக்களே, இந்த நாடு பொய்யாலும் புரட்டாலும் புழுகாலும் மாயையாலும் சிதைக்கப்படுகிறதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து மக்களையெல்லாம் மீட்கணும். இந்த மயக்கத்திலிருந்தெல்லாம் மக்களை மீட்கணும். அவங்களும் மீள்றாங்க, நம்மளும் மீட்கணும். அதுதான் பெரிய ஜனநாயக பணி. அதை செய்வோம். இந்த காணொளி உங்களுக்கு சரி என்று பட்டால் பரவலாக பகிருங்கள் தோழர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.